பாண்டியன் சொல்லி இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்க்கலாம். சரண் மயிலை அவங்க வீட்டை விட்டு வந்துடுவார். அப்போ தான் சுடர் சொல்லுவாங்க, வாங்க மாமா காஃபி குடிங்க கேட்பேன். காஃபியில் அவனும் தவிர வெளியே வச்சு பேசினா அசிங்கமாக வந்தால் உள்ளே வந்து பேசியிருக்கேன். உங்கள் பொண்ணை இங்கே நீங்களே வச்சுக்கோங்க, என்னை எவ்வளோ ஏமாத்தினீங்க போய் சொல்லி, இதுக்கு மேலே என் வீட்டை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மயிலம்மா என்னை மன்னிச்சிடுவாங்க, தப்பு இல்லை, நான் எங்கள் மேலே தான், என் பொண்ணு மேலே தப்பு இல்லை, எங்கள் பொண்ணை மட்டும் மன்னிச்சிடாதீங்க, இவ்வளோ வீட்டில் சேர்த்துக்கோங்க, வாழ வெட்டியை மட்டும் அனுப்பிடாதீங்க, அதில் என்னால் முடியாது, இவ்வளோ நேரம் வச்சிருந்தே பெரிய விஷயம், எவ்வளோ ஃப்ராடு தர மாதிரி எங்களை ஏமாத்திருக்கீங்க, ஏன் போய் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜோசிகார் தான் சொன்னார், மயில் நல்லா படிச்சிருக்கான்னு சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் போய் சொன்னோம். சரி, அது கல்யாணத்துக்கு அப்புறமா அது உண்மையை சொல்லியிருக்காங்க, ஏன் மறுபடியும் மறைச்சிங்க, இதுவே நானாக தான் கண்டுபிடிச்சேன், காலேஜ் வாசலில் போய் நிற்கும் போதே உண்மையை சொன்னான், இல்லைன்னா அதுவும் சொல்லியிருக்க மாட்டா, இவளுக்கு இதான் தண்டனை, இனி மயில் என் வீடு வாழ்க்கையிலே கிடையாது, இவ்வளோ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சரவணன் திட்டுவார். இவ்வளோ வருஷமாக எங்களை ஏமாற்றிருந்தீங்கல்ல, உங்களுக்கு தண்டனை கொடுக்காம எப்படி, இனிமேல் மயில் என் வீட்டில் இருக்க முடியாது, வாழ வெட்டியே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் ரொம்ப கெஞ்சுவாங்க, ஆனால் சம்மந்தம் ஒத்துக்கவே மாட்டார். நீ இங்கே சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவார்.